மூன்று வித கர்வங்களை எறிந்தவர் கூரத்தாழ்வான். எதனால வரக்கூடிய கர்வம் அப்படின்னா, தன்னுடைய கல்வியினால வரக்கூடிய கர்வம், தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தினால் வரக்கூடிய கர்வம், தான் பிறந்த குலத்தினால் வரக்கூடிய கர்வமா. பொன் வட்டில் தனை எரிந்த புகழுடையோன் வாழியே அப்படின்னே அவருடைய வாழி திருநாமம் வரும். அப்படி செல்வத்தால் வரக்கூடிய அந்த கர்வத்தையே தொலைத்தவர் கூரத்தாழ்வான். தாயாரும் பெருமாளும் உங்களுடைய செல்வத்தை தான் மெச்சி பேசின்னு இருந்தா, உங்களுடைய செல்வத்தை தான் தாயார் பெருமையா பேசின்னு இருந்தா அப்படின்னு சொன்னதும் கூரத்தாழ்வான் அழ ஆரம்பிச்சிட்டாராம். இந்த செல்வத்தால் வரக்கூடிய பெருமை என்பது வேண்டவே வேண்டாம், எனக்கு சுவாமி ராமானுஜரின் சரணம் தான் வேணும், சுவாமி ராமானுஜரின் சரணமே எனக்கு கதின்னு முடிவு பண்ணி தன்னிடம் இருக்கக்கூடிய தனம் தானியம் அத்தனையுமே தானம் செஞ்சுட்டு தன்னுடைய மனைவியோடு புறப்பட்டு ஸ்ரீரங்கம் போனாராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். முக்குறும்பை அறுத்தவர் கூரத்தாழ்வான் அப்படின்னு சொல்றது உண்டு. என்னென்ன முக்குறும்பு அப்படின்னா, மூன்று வித கர்வங்களை எறிந்தவர் கூரத்தாழ்வான். எதனால வரக்கூடிய கர்வம் அப்படின்னா, தன்னுடைய கல்வியினால வரக்கூடிய கர்வம், தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தினால் வரக்கூடிய கர்வம், தான் பிறந்த குலத்தினால் வரக்கூடிய கர்வமா. இந்த மூன்றையுமே மொத்தமாக களைந்தெடுத்தவர் கூரத்தாழ்வான் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படின்னாக்க, கூரேசர், அவர் கூரத்தாழ்வான், அவருக்கு இன்னும் பெயர் சூடல, கூரத்தாழ்வார் இல்ல, கூரத்தாழ்வான் தான் இந்தான். அவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் திருமரு மார்வன் ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் அப்படிங்கிறத நாம கொஞ்ச நேரம் முன்னாடி அனுபவிச்சோம். கூரேசர் அப்படின்னு பொதுவாக அவரை எல்லோரும் அழைத்து கொண்டிருந்த சமயம், அவருடைய அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவர் எப்பொழுதுமே என்ன மாதிரியான விஷயத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அப்படின்னாக்க, ததியாராதனம், அதாவது பாகவதோத்தமர்கள் பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்குவதை சிறமேற்கொண்டு செய்து வந்தாராம் அந்த கூரத்தாழ்வானின், அதாவது கூரேசருடைய அப்பா. கூரேசரும் என்ன பண்ணாரு, தன்னுடைய தந்தையை பின்பற்றி, அவருடைய இல்லம் இருந்ததோ காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல. அதனால வரதராஜ பெருமாளை சேவிக்க வரக்கூடிய அத்தனை பாகவதோத்தமர்களுக்கும் இடைவிடாமல் ததியாராதனை அன்னதானம் வழங்கும் விஷயத்த ரொம்ப சிரத்தையாக மேற்கொண்டு செய்து வந்தாராம் கூரத்தாழ்வான். ஒரு நாள் இரவு வேளையில அந்த காஞ்சிபுரம் கோயில்ல வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் ஏகாந்தமாக இருந்த சமயம், அவர்கள் இருவருக்கும், பெருமாளுக்கும் தாயாருக்குமாக திரு ஆலவட்ட கைங்கரியம், அதாவது விசிறி வீசக்கூடிய கைங்கரியத்தை திருக்கச்சி நம்பிகள் அப்படின்றவர் செஞ்சுட்டு இருந்த சமயம். அப்போ திடீர்னு டமால்னு ஒரு பெரிய கதவு சாத்தக்கூடிய ஓசை தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருக்கச்சி நம்பிகளுக்கும் கேட்டதாம். உடனே பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமாளை பார்த்து, என்ன சத்தம் இது, நம்ம கோயில் கதவையா சாத்தரா அப்படின்னு கேட்ட பொழுது பெருமாள் சொன்னாரா, எனக்கு இன்னும் அரவணை நைவேத்தியமே ஆகலையே, அதுக்குள்ளேயே நம்ம கோவில் கதவை சாத்திட்டாளா என்ன அப்படின்னு பெருமாள் கேட்ட பொழுது திருக்கச்சி நம்பிகள் சிரிச்சுண்டே சொன்னாரா, நானே இன்னும் கோவிலை விட்டு வெளியேறல, நான் வெளியில போனாதான கதவை சாத்துவா, இந்த சத்தம் எங்கேந்து வந்தது அப்படின்னாக்க, நம்மளுடைய இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கூரம் அப்படிங்கிற நகரில் கூரேசர் அப்படின்றவர் வாழ்ந்து வரார். அவர் மிக பெரிய செல்வந்தர். அவருடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய கதவிலேருந்து தான் இந்த சத்தம் வருது. அந்த கதவுல பலவிதமான மணிகள் வேற கட்டி இருப்பா. அந்த சத்தம் எல்லாமும் சேர்ந்துதான் இவ்வளவு டமால சத்தம் கேட்டது அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் சொல்ல, உடனே தாயார் சொன்னாலாம், ஓ அவ்வளவு பெரிய செல்வந்தரா, அவ்வளவு பெருமை மிக்கவரா அப்படின்னு தாயார் கேட்டதும் திருக்கச்சி நம்பிகளுக்கு சந்தோஷமா போயிடுதான். என்ன சந்தோஷம் அப்படின்னா, நாளைக்கே போய் நம்ம கூரேசர் கிட்ட சொல்லணும், உங்களுடைய செல்வத்தை பத்தி தான் பெருமையா தாயாரும் பெருமாளும் பேசிட்டு இருந்தான்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அடுத்த நாள் காலங்கார்த்தால
கூரேசரை எழுப்பி, சுவாமின், ஒரு அற்புதமான விஷயம் நேத்தி பெருமாள் கோயில்ல நடந்தது. என்ன தெரியுமா? தாயாரும் பெருமாளும் உங்களுடைய செல்வத்தை தான் மெச்சி பேசின்னு இருந்தா, உங்களுடைய செல்வத்தை தான் தாயார் பெருமையா பேசின்னு இருந்தா அப்படின்னு சொன்னதும் கூரத்தாழ்வான் அழ ஆரம்பிச்சுட்டாராம். அவர் கூரேசர் இன்னும் கூரத்தாழ்வானாக மாறல. ஆனா நமக்கெல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக கூரேசர்னும் கூரத்தாழ்வானும் நான் மாத்தி மாத்தி நான் சொல்றேன். அந்த கூரேசர் அழ ஆரம்பிச்சுட்டாராம். தாயார் தான் அத்தனை செல்வத்திற்கும் அதிபதி. எனக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தனம் தாயார் அளித்த பிக்ஷை. என்னை என்னன்னு தாயாரும் பெருமாளும் பெருமையாக பேசணும் அப்படின்னா சுவாமி ராமானுஜர் அப்படிங்கிறவருடைய திருவருள், அந்த திருவருள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்திற்கு பாத்திரமானவர் இந்த கூரேசர் அப்படின்னு பெருமையா பேசணுமே தவிர செல்வம் நிரம்பியவர் அப்படின்னு அவ பேசக்கூடாதே. எந்த இடத்துல செல்வம் அதிகமாக நிரம்பி இருக்கோ அந்த இடத்துல கர்வம் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கும்னு சொல்லுவா இல்லையா? அப்போ என்கிட்ட செல்வம் அதிகமாக நிரம்பி இருக்கு அப்படின்னு தாயாரும் பெருமாளும் பேசின்னு இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கர்வம் பிடித்தவன் அர்த்தம். எனக்கு இந்த செல்வத்தால் வரக்கூடிய பெருமை என்பது வேண்டவே வேண்டாம். எனக்கு சுவாமி ராமானுஜரின் சரணம் தான் வேணும். சுவாமி ராமானுஜரின் சரணமே எனக்கு கதின்னு முடிவு பண்ணி தன்னிடம் இருக்கக்கூடிய தனம் தானியம் அத்தனையுமே தானம் செஞ்சுட்டு தன்னுடைய மனைவியோடு புறப்பட்டு ஸ்ரீரங்கம் போனாராம். அவங்க நடந்து போகும் பொழுது இரவு வேளை வந்துருத்து. மனைவி என்னவோ பயந்து வரா. உடனே கூரத்தாழ்வான் மனைவியை பார்த்து கேட்கிறாராம், நாம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, அப்புறம் நீ எதுக்கு பயப்படுற? மடியில கணம் இருந்தால் தானே பயப்படணும், நீ எதுக்காக பயப்படுற அப்படின்னு கூரத்தாழ்வான் கேட்ட பொழுது மனைவி சொல்றாளாம், எல்லாத்தையும் விட்டுட்டோம் சரிதான், ஆனா தினமும் நீங்க சாப்பிடுவதற்காக பயன்படுத்துவேன் இல்லையா ஒரு தங்கத்தால் ஆன வட்டில் தட்டு, அதை மாத்திரம் நான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் கூரத்தாழ்வான் சிரிச்சாராம். நாம போறதோ சுவாமி ராமானுஜருடைய மடத்தை நோக்கி. அந்த இடத்துல எதை பிரசாதமா எதுல கொடுக்குறாளோ அதை தான் நம்ம சாப்பிடணும்னு முடிவு பண்ணி போகும் பொழுது இந்த பொண்ணெல்லாம் நம்ம எடுத்துன்னு போலாமா? இது எவ்வளோ பெரிய தப்பு, இதை உடனடியா எரின்னு அவ சொல்ல, மனைவியும் அதே மாதிரி அந்த இடத்துல தங்க தட்டப்பே எரிய சொல்றாரே அப்படின்லாம் பதில் பேச்சு பேசாம தூக்கி எரிஞ்சாங்களாம். அப்படி அந்த கூரத்தாழ்வானின் வாழி திருநாமம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான் அப்படின்னாக்க, பொன் வட்டில் தனை எரிந்த புகழுடையோன் வாழியே அப்படின்னே அவருடைய வாழி திருநாமம் வரும். அப்படி செல்வத்தால் வரக்கூடிய அந்த கர்வத்தையே தொலைத்தவர் கூரத்தாழ்வான். எவ்வளவு அருமையான இந்த கூரத்தாழ்வானின் வைபவத்தை நாம் அனுபவிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு பகவான் கொடுத்திருக்கார் இல்லையா? தொடர்ந்து கூரத்தாழ்வானை கொண்டாடுவோம், அனுபவிப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.